வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள். சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வீட்டில் கொஞ்சம் வில்லங்கமான காம்பினேஷன் தான். என்ன கிட்டத்தட்ட 2ஆம் தேதி 3ஆம் தேதி வாக்கில் செவ்வாய் அங்கே போய்டுறார். அப்படி போகும்போது என்ன இருக்கும், 8ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி இருப்பார், செவ்வாய் இருப்பார், சூரியன் இருப்பார். சரியான காம்பினேஷன். அதாவது வெளியில் போயிட்டுருக்கிற பிரச்சனை வீட்டை கதவை தட்டினா எப்படி இருக்கும், எங்கேயோ ஒருத்தன் சோடா பாட்டில் அடிக்கிறான், கல் அடிக்கிறான், நடுவில் நீங்கள் போய் நிற்பீங்க. இந்த மாதிரியான சூழல்லாம் ஏற்படுவதற்கான அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். நல்ல தசை இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல. இல்லைன்னா வில்லங்கம் வீடு தேடி வரும்னு சொல்கிற மாதிரியாக இருக்கும். ரொம்ப டஃப்பான சில விஷயங்கள் நடப்ப வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். இந்த முதல் 15 நாள் கொஞ்சம் ட்ரபிள்ஸ் ஆர் ஹையர் சைடு. ஏன்னா உங்கள் ராசிநாதன், அதான் நீங்கள் அஷ்டமத்தில் உங்கள் ராசிநாதன் அந்த இடத்துல பிரச்சனை. அப்போ வெளிநாட்டில் இருந்தால் ரொம்ப கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். எங்கே பார்த்தாலும் வாரெலாம் நடந்துகிட்ருக்கு. இதில் போய் மிடில் ஈஸ்ட்லலாம் உட்காந்திங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம போகிற நேரம், போகிற இடம் எது நம்ம மேலே விழுன்னு தெரியாது. அது போன்ற ஒரு தன்மையை காண்பிப்பதால் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. அதுவும் எஸ்பெஷலி இந்த முதல் 15 நாட்கள். நமக்கு அதே மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இன் ஒப்பீனியன், பிரச்சனைகள் இதெல்லாமும் வரத்துக்கான வாய்ப்புகளை பற்றி பேசுகிறது. அப்போ ஆரோக்கியத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தாலோ இல்லை வயதானவர்களாக இருந்தாலோ ரொம்பவும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சில பேர் கேட்பாங்க, எங்களுக்கு வயசான தாய் தந்தையர் இருக்கார், உங்களுக்கு அஷ்டமத்து சனினா அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கிறது அது இண்டிகேட் பண்ணுறது. அதனால் வயதான தாய் தந்தையர்கள் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்தோடு, எப்போ வேணாலும் திடீர்னு அவருக்கு அப்பாவுக்கு உடம்பு முடியல, அது இல்லை ஐசியூக்கு போகிறாரு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உள்ளே எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. உங்களை பயமுறுத்தலை, ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்ல விரும்புகிறேன். சரி, அதே நேரத்தில் 15 தேதிக்கு மேலே என்ன இருக்குது, நிறையா மாற்றங்கள். ஏன்னா முக்கியமாக உங்கள் ராசிநாதன் 8லேருந்து 9ஆம் வீட்டுக்கு வருவதோடு அங்கே உச்சமடைகிறார். அப்போ எனக்கு நிறைய பிரச்சனை, அந்த பிரச்சனைகளுடைய சொல்யூஷன்ஸ் ஏற்படும். ஒரு ப்ராப்ளம்னு இருந்தால் அதுக்கான சொல்யூஷன் வேணுமாங்க, அதுதான் இங்கே வருது. அதனால் 15 தேதிக்கு மேலே அது சினேரியோ மாறும். குறிப்பாக பொலிட்டிக்கல் சீனில் இருக்கவங்களுக்கு கூட அப்போ இருந்த ஒரு மோசமான நிலை மாறக்கூடிய ஒரு தன்மையை சொல்கிறது இந்த 15 தேதிக்கு மேலே. ஏன்னா உங்கள் ராசிநாதனான சூரியன் உச்சமடைகிறார். அதே நேரத்தில் அந்த இடத்துல சுக்கிரன் தொடர்ந்து இருக்கிறார். அவர் யார், 10 குடைவன் 9ல் இருக்கார். தெய்வத்தினுடைய அருள், சூழல்களுடைய ஒரு இது, பெண்களால் நமக்கு நிறைய ஆதாயங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் இது. சுற்றுலா போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஏற்படும். இது ரொம்ப சிறப்பான காலமாக இருக்கும். நம்ம யாராவது சிக்காக இருந்தால் கூட ரெக்கவரி நல்லபடியாக ரெக்கவர் ஆகும். இதெல்லாமே நடக்கிற நல்ல ஒரு காலமாக அது அப்படியே டேர்ன் அரவுண்ட் ஆஃப் த சிச்சுவேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி அந்த சுக்கிரன் 11ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2 பகுதியாக தெரிகிறது. முதல் பகுதியில் நிறைய தொல்லைகளை பார்த்தேன், 2ஆம் பகுதியில் நிறைய வெற்றிகளை பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு காலமாக இதுவே மாறிவிடும். உங்களுக்கே அது ஆச்சரியத்தை தரும். இருவேறு நிலைகளை பற்றி காண்பிக்கிறது சிம்மராசியை பொறுத்தவரையில். அப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு ரொம்ப மோசமான ஒரு காலம் இருக்கும் பொழுது நம்ம வாயெல்லாம் மூடிட்டு இருக்கணும். ஏன்னா 2 கூடிய புதன் 8ஆம் இடத்தில் நீச்சம் அடைகிறார். அப்போது நம்ம வாயினா தான் நமக்கு சத்ரு. அப்போ வாயை மூடிட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னா, ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட உங்கள் ராசிநாதன் உச்சமடைவதால்
அது அவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் தப்பிச்சுக்கலாம். அதனால் கவனமாக இருங்க. ரெண்டாவது, ஃபினான்ஸுங்கிறது கொஞ்சம் லிபரலாக செலவாகும். என்ன இருந்தாலும் 8ல் சனி 2ஆம் இடத்தை பார்க்கிற, அப்போ ஃபினான்ஸ் எப்படி நமக்கு சில செலவுகள் கட்டுக்கு மீறி தான் நடக்கும். என்ன முடிஞ்ச வரைக்கும் பிரேக் போடலாம், முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரையில் எப்படி இருக்குன்னா, முதல் பகுதியில் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்தால் பெரிய அளவு பிரச்சனைகள் நிற்கும். உங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னா சில பிரச்சனைகளை தள்ளிவிடலாம். 2ஆம் பகுதியில் பல விஷயங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற மாதிரி அமைப்பு இருக்கிறதால 2 விதமாக இந்த மாதத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.